ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம் பாகம் 24 அத்தியாயம் 7 பக்தி யோகம் செயல்படும் விதம். அதன் தொடர்ச்சி. லட்சத்தில் ஒருவரே ஞானம் பெறலாம். பொதுவாக நாம் அனைவரும் முட்டாள்களாகவே பிறக்கிறோம். நாம் பிறந்த உடனேயே பெற்றோர்களால் பராமரிக்கப்பட்டு மேலும் இந்த நிலம் எனக்கு சொந்தமானது என்று தவறாக உரிமை கொண்டாட கல்வியும் போதிக்கப்படுகிறது. தேசிய கல்வி என்பது மேலும் உங்களை முட்டாளாக ஆக்குவதாகும். நாம் முட்டாள் இல்லையே. ஒவ்வொரு நாளும் உடையை மாற்றுவது போல நாம் இந்த உடலை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். அநேக உடைகளையும் மனதுகளையும் நாம் பெறுகிறோம். ஏன் இதை நாம் உரிமை கொண்டாட வேண்டும்? இந்த ஆடை மிக நேர்த்தியாக உள்ளது, ஆனால் நாளை வேறு ஆடையை மாற்ற வேண்டும் என்பது ஏன் உங்களுக்கு புரியவில்லை? இயற்கையின் பிடியில் இருந்து கொண்டு இந்த உடை எனக்கு வேண்டும் என்று சொல்ல முடியாது. இயற்கை என்னை அமெரிக்கனாக ஆக்குகிறது என்பது அல்ல, பௌதிக இயற்கை கட்டுப்படுத்துகிறது. ஒரு நாயை போல வாழ விரும்பினால் இங்கேயே ஒரு நாயின் உடல் கிடைக்கும். உன்னத வாழ்க்கை வாழ விரும்பினால் கடவுளை அடையலாம். அநேக முட்டாள்களிடையே உண்மையில் நான் யார் என்று ஒரு சிலரே புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். நான் நாயா? நான் அமெரிக்கனா? நான் ரஷ்யனா என்ற இந்த உண்மையான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் யாரிடமாவது கேட்க வேண்டும். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள கூடாது. ஒரு விலாசத்தை தேடி செல்லும் போது பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு ஆன்மீக குருவிடம் செல்ல வேண்டும். ஆன்மீக குரு என்றால் என்ன? அவர் கிருஷ்ண விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் உள்ளவராய் இருப்பவர். சாதாரணமாக யாருமே கேள்விகள் கேட்பதில்லை. ஆனால் ஒரு மனிதன் அறிவை வளர்த்து கிருஷ்ணரே அனைத்து காரணங்களுக்கும் காரணம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். குரு மற்றும் சாஸ்திரத்தை பின்பற்றுபவர்களான 4 வகையான மக்கள் கிருஷ்ணரை பற்றி கேள்விகள் கேட்கிறார்கள். பாவச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் இத்தகைய கேள்விகளை கேட்க முடியாது. அவர்கள் போதைப் பொருட்களை நாடி போகிறார்கள். பக்தி உள்ளவர்களோ கடவுளை அறிந்து அவரிடமே செல்கிறார்கள். மக்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு குரு மூலம் இந்த முறையில் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. மக்களை சுயநலத்திற்காக பயன்படுத்த அல்ல. ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் நோக்கம் இறை விஞ்ஞானத்தை இவ்வழியில் புரிய வைப்பதாகும். நீங்கள் மகிழ்ச்சியை விரும்பினால் இதோ இங்கேயே இருக்கிறது. பாவச் செயல்களின் விளைவுகளினால் தான் நாம் துன்பப்படுகிறோம். ஆனால் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் கிருஷ்ணரை அறியும் ஒருவர் அனைத்து பாவ விளைவுகளிலிருந்தும் விடுதலை அடைகிறார். நீங்கள் உங்களையே கிருஷ்ண உணர்வுடன் சம்பந்தப்படுத்தி கொண்டால் கிருஷ்ணருடன் உங்களுடைய உறங்கி கிடக்கும் உறவானது படிப்படியாக எழுப்பப்படும். கிருஷ்ணருடன் ஒரு உறவை நாம் பெற்றுள்ளோம். அவநம்பிக்கை என்ற கேள்விக்கே இதில் இடமில்லை. அது முட்டாள்தனமானதாகும். மாயையின் வசீகர சக்தியினால் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய விரும்பும் போது கிருஷ்ணரோடு எந்த தொடர்பும் நமக்கு இல்லை என்றே எண்ணுகிறோம். தன்னிச்சையான முட்டாள்தனத்தினால் நாம் எப்போதுமே துன்பத்தில் இருக்கிறோம். இருப்பினும் கிருஷ்ணருக்காக இத்தகைய உறங்கி கிடக்கும் உணர்வோடு தொடர்பு கொள்ளும் போது கிருஷ்ண உணர்வால் செயலாற்றுபவராக மாறுகிறோம். கடவுள் பிறப்பற்றவர் என்பது அவர் இந்த பௌதிக உலகத்திலிருந்து வித்தியாசமானவர் என்பதை குறிக்கிறது. பிறப்பற்ற இத்தகைய அனுபவம் நமக்கு கிடையாது. நகரம் ஒரு காலத்தில் உருவானதாகும். வரலாறு தேதிகளால் நிரப்பப்பட்டுள்ளது. ஆயினும் ஆன்மீக இயற்கை நிரந்தரமானது. இவ்வாறாக உடனேயே நாம் இந்த வேறுபாட்டை காணலாம். பௌதிக இயற்கை மாறுபாடு உள்ளதாகும் என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் பிறப்பற்றவர் எனும் போது அவர் ஆன்மீகமானவரே, நம்மை போல் ஒருவர் அல்லர். பிறப்பு உள்ள சில அசாதாரண சக்தியை பெற்றுள்ள மனிதரை போன்றவர் அல்ல கிருஷ்ணர். அவர் பிறப்பற்றவர். அப்படி இருக்க எப்படி நாம் அவரை ஒரு சாதாரண மனிதன் என்று முடிவு செய்யலாம்? முட்டாள்களும் அயோக்கியர்களுமே என்னை சாதாரண மனிதன் என்று நினைக்கிறார்கள். இவ்வாறு கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்திலிருந்தும் அவர் மாறுபட்டவர். அவர் அனாதியானவர், அதாவது காரணம் அற்றவர் என்பதாகும். கிருஷ்ணர் ஆன்மீகமாக இருக்கும் அதே நேரத்தில் பிற ஆன்மீக உடல்களும் உள்ளது. கிருஷ்ணரை போன்றே நாமும் ஆன்மீக உடலை பெற்றுள்ளோம். ஆனால் அவைகள் பிறப்பு உள்ளவையாகும். உண்மையில் அவைகள் பிறப்பற்றவைதான். இது எப்படி என்றால் நெருப்பின் பொறியை போன்றதாகும். நெருப்பு பொறியானது நெருப்பிலிருந்து பிறப்பது அல்ல. அவைகள் அங்கேயே உள்ளது. நாம் கூட பிறப்பற்றவர்களேதான். உண்மையான உருவத்திலிருந்து வெளிவரும் பொறிகள் நாம் பிறப்பற்றவர்களாக இருந்த போதிலும் பொறியானது கிருஷ்ணரிடமிருந்து வெளிவருகிறது. ஆகவே நாம் மாறுபாடு உள்ளவர்கள். நெருப்பு பொறியும் நெருப்புத்தான், ஆனால் அவைகள் உண்மையான நெருப்பு அல்ல.
தன்மையை பொறுத்தவரையில் நாம் கிருஷ்ணருக்கு சமமானவர்கள். இது தந்தை மகனுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை போன்றதாகும். தந்தையும் மகனும் வெவ்வேறானவர்கள், அதே நேரத்தில் மாறுபாடு அற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். மகன் தந்தையின் ஒரு விரிவங்கமே. ஆனால் நான் தான் தந்தை என்று அவன் உரிமை கொண்டாட முடியாது. அது மடத்தனமாகும். கிருஷ்ணர் தன்னை தானே மிக உன்னத உரிமையாளராக அறிவிக்கிறார். ஆகையால் அவர் அனைத்திலிருந்தும் மாறுபட்டவர். நியூயார்க் நகரத்திற்கு நான் உரிமையாளன் என்றால் இன்னும் நான் அங்கு இல்லையே. ஒவ்வொரு அடியிலும் வேற்றுமை உள்ளது. கடவுளுடன் முற்றிலும் நாம் ஒன்று என்று யாருமே சொல்ல முடியாது. பகுத்தறிவு வழியில் கிருஷ்ணர் மற்றும் உங்களுடைய சொந்த நிலையை நீங்கள் புரிந்து கொண்ட உடனேயே பாவ விளைவுகளிலிருந்து விடுபடுகிறீர்கள். இம்முறை உங்களுக்கு உதவியாய் இருக்கும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்து உங்கள் மனதை புனிதப்படுத்துங்கள். அப்போது நீங்கள் விஷயங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவர் தகுதியுடையவராக ஆக வேண்டும். மகா மந்திரத்தை கேட்டும் உச்சரித்தும் வந்தால் நாம் கடவுளை அணுகலாம். அப்போது அனைத்தும் தெளிவடைந்து பிரகாசமாகும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 8 பூரண அறிவின் மூலம் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.